அனைவருக்கும் வணக்கம். நான் உண்மை அஸ்ட்ரோ செல்வராம். இன்னைக்கு இந்த ஜோதிட பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு ராசிக்கு 11ஆம் வீட்டை எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதோ அதனால உண்டாகக்கூடிய பலன்கள், லக்னத்துக்கு மட்டுமல்ல சந்திரன் இருக்கக்கூடிய வீடுதான் ராசி. அந்த சந்திரனுக்கு 11ஆம் வீட்டையும் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டையும் 9 நவகிரகங்கள்ல எந்தெந்த கிரகங்கள் பார்க்குதோ அந்த வீட்டோட பலன் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். 11ஆம் வீட்டோட பலன் என்ன? ஆசை, அபிலாசைகள், மூத்த உடன்பிறப்புகள், உங்க வாழ்க்கையில வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே அந்த 11ஆம் வீட்டுல தான் இருக்குது. உங்க ஆசைகள் நிறைவேறது எல்லாமே. அந்த 11ஆம் வீட்டு அதிபதி ஒருவேளை பலம் இல்லாமலே போனாலும் கூட அந்த 11ஆம் வீட்டுக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் ஓரளவு நல்லா இருந்தாலும் ஆசை அபிலாசைகள்ன்றது நிறைவேறும். இப்போ 11ஆம் வீட்டுக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் குரு. 11ஆம் அதிபதி நல்லா இல்லாம போனாலும் 11ஆம் வீட்டுக்கு காரகம் வகிக்கக்கூடிய கிரகம் குரு ஓரளவு ஜாதகத்துல நல்லா இருந்தா நம்மளோட ஆசைகள் அபிலாசைகள் எல்லாரும் நிறைவேறும். இப்போ இந்த பதிவுல எந்தெந்த கிரகங்கள் சந்திரனுக்கு 11ஆம் வீட்டையும் லக்னத்துக்கு 11ஆம் வீட்டையும் பார்த்தா என்னென்ன பலன் அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா, சூரியன் 11ஆம் வீட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைச்ச பொருட்கள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. ஹெல்த் பாதிப்பு 6ஆம் வீடு உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சரி, 6ஆம் வீட்டு பலன் தான் நோய், நீண்ட நாள் நோய்ன்றது 8ஆம் வீட்டோட பலன். ஆனா 11ஆம் வீட்டை சூரியன் பார்த்தால் உங்களுடைய சந்திரன் இருக்க வீட்டுக்கு 11ஆம் வீட்டையோ அல்லது லக்னம் அமைஞ்ச லக்னத்துக்கு 11ஆம் வீட்டையோ சூரியன் பார்த்தால், இப்போ சூரியனுக்கு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை, லக்னத்துக்கு 5ல இருந்தா 11ஆம் வீட்டை பார்ப்பார். சந்திரனுக்கு 5ல இருந்தாலும் 11ஆம் வீட்டை பார்ப்பார். அதனால சந்திரனுக்கு 5லயோ அல்லது லக்னத்துக்கு 5லயோ சூரியன் இருந்தால் உங்க ஜாதகத்துல கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க அடையணும்னு நினைச்ச பொருட்கள் எல்லாமே கண்டிப்பா அடைஞ்சிருவீங்க. உங்களுடைய ஹெல்த் பாதிப்பு, உங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு அப்படின்றது பெரிய அளவுல வராது. ஹெல்த் பாதிப்பு வரும் அப்பப்போ, ஆனா பெருசா பாதிக்கக்கூடிய அளவுக்கு வராது. ஆனா உங்களுக்கு குழந்தை இருக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. குழந்தை இருந்தாலுமே அந்த குழந்தையினால சுகம் சந்தோஷம்ன்றது பெருசா இருக்காது. அதிகபட்சம் பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி சூரியன் லக்னத்துக்கு போல ராசிக்கு 5ல இருந்தா 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. 7ஆம் பார்வையா, அவருக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். இவங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சு பிழைக்கிறவரா தான் இருப்பாரு. இப்ப இந்த பதிவை பார்க்கிற கேட்கறவங்க முதலாளியும் இருக்கலாம். ஆனா நீங்க செய்யற அதே தொழில வேற ஒருத்தர் செய்வார் பாருங்களேன், அவரு வேலைக்கு ஆள் வச்சுக்குவாரு. ஆனா நீங்க முதலாளியாவே இருந்தாலும் அந்த வேலை அதிகமா செஞ்ச வேண்டிய கட்டாயம் வரும். அந்த மாதிரி இருக்கும். ஆனா புத்திசாலித்தனம் பயங்கரமா இருக்கும் உங்களுக்கு. லக்னத்துக்கோ அல்லது ராசிக்கோ 11ஆம் வீட்டை சூரியன் பார்த்தா புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சந்திரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். சந்திரனுக்கு லக்னத்துக்கு 2க்கும் 11ஆம் வீட்டை பார்த்தா பலன் சொல்லியாச்சு. இப்ப சந்திரன் வரப்ப லக்னத்துக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ லக்னத்துக்கு 11ஆம் வீட்டை சந்திரன் பார்க்கணும்னா லக்னத்துக்கு 5ல இருக்கணும். லக்னத்துக்கு 5ல சந்திரன் இருந்தா கண்டிப்பா லக்னத்துக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பாரு தன்னுடைய 7ஆம் பார்வையால. வாழ்க்கையில அதிகமா லாபம் அப்படின்றத கண்டிப்பா பார்ப்பாங்க. அடுத்தது வாழ்நாள்ல பாத்தீங்கன்னா தங்க நகை சேர்க்கை அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அவங்க
வாழ்க்கையில என்னென்ன விதத்துல எல்லாம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்துலயுமே ஒரு லாபமான இதாத்தான் முடியும். சூரியன் 11ஆம் வீட்டை பார்த்தா என்ன பலன் சொன்னோம்? ஹெல்த் பாதிப்பு அதிகம் வராது. அதே மாதிரி சந்திரன் 11ஆம் வீட்டை பார்த்தாலும் ஹெல்த் பாதிப்பு அதிகம் வராது. அடுத்ததா செவ்வாய். இந்த செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கு 4 தான் இருக்கிற வீட்டுல இருந்து 4, 7, 8ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ 4, 7, 8ஆம் வீட்டை பார்க்கிறப்ப எந்த ஸ்தானங்கள்ல இருந்தா 11ஆம் வீட்டை பார்ப்பார்? எல்லா கிரகமுமே லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ல இருந்தா 11ஆம் வீட்டை பார்ப்பாங்க. இப்ப இந்த செவ்வாய் லக்னத்துக்கு 8ல அல்லது ராசி சந்திரனுக்கு 8ல இருந்தா 11ஆம் வீட்டை 4ஆம் பார்வையா பார்ப்பார். அடுத்ததா லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ல இருந்தா 7ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்ப்பார். லக்னத்துக்கு 4லயோ அல்லது சந்திரனுக்கு 4லயோ செவ்வாய் இருந்தால் 8ஆம் பார்வையா, தன்னுடைய 8ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படி இந்த செவ்வாய் பார்க்கறதுனால என்ன பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுள் அதிகமாகும். அவங்களுக்கு ஆயுள் தீர்க்கம்னு சொல்லிடலாம். மற்ற கிரகங்கள் ஆயுள்காரகன் சனி ஓரளவு வலிமை இல்லாம இருந்தாலுமே கூட இந்த செவ்வாய் 11ஆம் வீட்டை பார்த்துட்டாரு அப்படின்னா ஆயுள் நல்லா இருக்கும்னு சொல்லிடலாம். அவங்களுடைய குழந்தைங்களுக்கு இவங்களால அதிகமான ஒரு சுகம் சௌக்கியமான பலன்கள் நடக்கும். கண்டிப்பா வண்டி வாகனம் சம்பந்தப்பட்டதும் சூப்பரா இருக்கும். இது எல்லாமே செவ்வாய் லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 11ஆம் வீட்டை பார்த்தால் இந்த பலன் உண்டு. அடுத்ததா பாத்தீங்கன்னா புதன். புதனுக்கும் பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வை மட்டும்தான். லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ல இருந்தா 11ஆம் வீட்டை பார்ப்பாரு. இப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பாக்கியம் உள்ளவர்னு. அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய சந்தோஷத்தை அனுபவிப்பார். வாழ்க்கையில என்னென்ன அடையணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் கண்டிப்பா அடைஞ்சிருவார். அதனால ஒரு சந்தோஷமா அவருக்கு கிடைக்கும். வசதி இருக்க எல்லாரும் சந்தோஷமா இருந்துறது இல்லை. ஆனா வசதியே இல்லாம போனாலும் புதன் 11ஆம் வீட்டை பார்த்தா என்னென்ன சந்தோஷத்தை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை சந்தோஷம் கண்டிப்பா வாழ்நாள்ல பார்ப்பாங்க. சாஸ்திரம் சம்பந்தப்பட்டதில்லை. இந்த ஜோதிடம், இதிகாசங்கள், புராணங்கள் இது சார்ந்த விஷயங்கள்ல அதிகமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட ஒரு மதிப்பு மரியாதை சூப்பரா இருக்கும். என்ன எல்லாத்துக்கும் இப்படி நடக்காது. இப்ப சொல்லக்கூடிய விஷயம் சில பேருக்கு நடக்கும். அதிகபட்சம் பெண் குழந்தை தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கும். அப்படின்னா முதல் குழந்தை பெண் குழந்தையா இருக்கும். 2வது குழந்தைன்னா ஆண் குழந்தை பிறக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான். குருவுக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வைகள். இப்ப லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ எந்தெந்த வீட்டுல இருந்தா 11ஆம் வீட்டை பார்ப்பாங்க? எல்லா கிரகத்துக்குமே 7ஆம் பார்வை உண்டு. எல்லா கிரகமுமே லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ல இருந்தால் 11ஆம் வீட்டை பார்ப்பாங்க. இப்ப இந்த குருவுக்கு பாத்தீங்கன்னா 5, 7, 9ஆம் பார்வை. அப்படி இருக்கிறப்ப லக்னத்துக்கு 7ல இருந்தா தன்னுடைய 5ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்ப்பார். சந்திரனுக்கு 7ல இருந்தாலும் தன்னுடைய 5ஆம் பார்வையால சந்திரனுக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். அடுத்ததா லக்னத்துக்கு அல்லது சந்திரனுக்கு 5ல இருந்தா தன்னுடைய 7ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்ப்பார். லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 3ஆம் வீட்டுல இருந்தாலும் தன்னுடைய 9ஆம் பார்வையால லக்னமோ அல்லது சந்திரனுக்கோ 11ஆம் வீட்டை கண்டிப்பா பார்ப்பார். இந்த மாதிரி அமைப்புகள்ல லக்னத்துக்கு 3 அல்லது 5 அல்லது 7ல குரு இருந்தால் கண்டிப்பா லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படி 11ஆம் வீட்டை குரு பார்த்தால் என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கும் பாத்தீங்கன்னா ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆயுள் ஸ்ட்ராங் அப்படின்னா 120 வயசு வாழ்வாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சூசைட் அட்டன் பண்ணாலும் உசுறு போகாது. அந்த அளவுக்கு ஆயுள் நல்லா இருக்கும். அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணக்கூடிய கணவன் மனைவினால, அவங்க பெற்றுக்கக்கூடிய குழந்தைகளால
நிறைய லாபங்களை சந்திப்பாங்க, சுகம் சந்தோஷத்தையும் பார்ப்பாங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா இந்த குரு 12ஆம் வீட்டை பாக்குறவங்களுக்கு ஹெல்த் பாதிப்பு அதிகம் வராது, வந்தாலும் உடனே சரியாயிரும். எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் அதை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பாங்க. இது எல்லாமே குரு 11ஆம் வீட்டை பார்த்தா உண்டாகக்கூடிய பலன். அடுத்ததா சுக்கிரன். சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை மட்டும்தான். ஒரு லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ஆம் வீட்டுல இருந்தாருன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்ப்பார். அப்படி இருந்துட்டாலே சுக்கிரன் பார்வை 11ஆம் வீட்டுக்கு வந்தாலே வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில கண்டிப்பா சுகம், சந்தோஷம், லாபம், பணவரவு எல்லாமே அதிகமா இருக்கும். ஒரு அதிகார தோரணை, அதிகாரத்தன்மை, ஏதோ ஒரு கூட்டத்துக்கோ அதாவது பாத்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப், ஒரு அதிகாரி அந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டின்றது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களுடைய ஆதரவு சூப்பரா இருக்கும். உங்க ஆதரவும் அவங்களுக்கு அதிகமா இருக்கும். நீங்க முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்றீங்கன்னா அதை கண்டிப்பா ரொம்ப விருப்பப்பட்டு இன்ட்ரெஸ்டா செய்வீங்க. இது எல்லாமே சுக்கிரன் 11ஆம் வீட்டை பார்த்தா உண்டாகக்கூடிய பலன். அடுத்ததா சனி பகவான் 11ஆம் வீட்டை பார்த்தா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனிக்கு பாத்தீங்கன்னா 3, 7, 10ஆம் பார்வை. இப்போ சனி சந்திரனுக்கோ அல்லது லக்னத்துக்கோ 11ஆம் வீட்டை பார்க்கணும் அப்படின்னா அவர் எந்தெந்த ஸ்தானங்கள்ல இருக்கணும் ஆல்ரெடி சொல்லியாச்சு. லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ஆம் வீட்டுல ஒரு கிரகம் உண்டா தன்னுடைய 7ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்க்கணும்னு சொல்லி இவருக்கு 3, 10ஆம் பார்வை எக்ஸ்ட்ரா பார்வை இருக்கு. அப்போ லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 9ஆம் வீட்டுல சனி இருந்தால் 11ஆம் வீட்டை தன்னுடைய 3ஆம் பார்வையால பார்ப்பாங்க. லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 2ஆம் வீட்டுல சனி இருந்துச்சுன்னா தன்னுடைய 10ஆம் பார்வையால லக்னத்துக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பார். லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 5ஆம் வீட்டுல தன்னுடைய 7ஆம் பார்வையினால லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 11ஆம் வீட்டை பார்த்துருவார். அப்படி சனி பார்த்தார்னா அதுக்கு என்ன பலன்? கெட்டவங்களால உங்களுக்கு வருமானம் இருக்கும். வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க. கெட்டவங்களால வருமானம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். வருமானம் சார்ந்த அது மொத்த வருமானம் அப்படி சொல்லவில்ல, நிறைய உங்க வாழ்க்கையில இப்ப கெட்டதுன்னா அந்த கொலை பண்றவங்க கொள்ளையடிக்கிறவங்க நினைச்சுக்க வேணாம். சூதாட்டம்ன்றது கெட்டது தானே, அது சார்ந்த வருமானம். அதாவது நேரடியா முகத்தை காட்டாம மறைமுகமா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு நிறைய ஒரு யோகம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அடுத்தது உங்களுடைய குழந்தைகள் சார்ந்தவர்கள ரொம்பவே ஒரு சுகம் சந்தோஷமான அனுபவங்கள்லாம் நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த கருப்பு கலர் சம்பந்தப்பட்டதெல்லாம் நீங்க எதை யூஸ் பண்ணாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். கருப்பு கலர் அதாவது சோகத்தை குறிக்கக்கூடிய கலர்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே சனி உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 11ஆம் வீட்டை பார்த்தா கருப்பு கலர் உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா 11ஆம் வீட்டை ராகு பார்த்தா என்ன பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 11ஆம் வீட்டை ராகு பார்க்கிறார் அப்படின்னா ராகுவுக்கு பார்வை என்னன்னு பாத்தீங்கன்னா 3, 7, 11. 5ஆம் வீட்டுல தன்னுடைய 7ஆம் பார்வையால லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 11ஆம் வீட்டை பார்த்துருவார். 3ஆம் பார்வை அப்படின்னு பார்க்கணும்னா லக்னத்துக்கோ அல்லது சந்திரனுக்கோ 9ஆம் வீட்டுல இருந்தால் கண்டிப்பா 3ஆம் பார்வையா 11ஆம் வீட்டை பார்த்துருவார். அல்லது சந்திரன் கூடயே சேர்ந்திருந்தாலும் சரி அல்லது லக்னத்திலேயே இருந்தாலும் சரி தன்னுடைய 11ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துருவார். 5ஆம் வீட்டுல இருந்தாருன்னா தன்னுடைய 7ஆம் பார்வையால 11ஆம் வீட்டை பார்த்துருவார். அப்படி ராகு அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஜாதகத்துல அதுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுள் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களுக்கும் பெரிய ஆயுள் பாதிப்புன்றது உங்க வாழ்க்கையில வராது. அப்படியே வந்தாலும் உசுறு போகாது, பயப்பட வேண்டாம். பெரிய மனுஷங்களால, அதாவது உங்க சுத்தி இருக்கவங்க பெரிய மனிதர்கள் சொல்லுவாங்க பாத்தீங்களா, பொருளாதார வகையில அவங்களால உங்களுக்கு அதிகமா லாபம் வரும். உங்களுடைய சுகம் சந்தோஷம் அப்படின்றத அதிகமா தேடிக்கிறது உங்களுக்கு ஒரு பற்றுன்றது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கிடைக்கவும் செய்யும். இது எல்லாமே ராகு சந்திரனுக்கோ அல்லது லக்னத்துக்கோ 11ஆம் வீட்டை பார்த்தா உண்டாகக்கூடிய பலன்கள். இப்போ கேதுவுக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு என்ன பலன் சொன்னோம்,
அதேதான் கேதுவுக்கும். சரிங்களா? இப்போ இது எல்லாமே சொல்லியாச்சு. இந்த பலன் எனக்கு 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, 30 வயசாச்சு, 35, 40 வயசாச்சு, எதுவுமே நடக்கல கிடைக்கல அப்படின்னா சொல்லாதீங்க. நடக்கும், கிடைக்கும். நடக்கக்கூடிய திசை சரியில்லை அப்படின்னா இப்ப நடக்காது, அடுத்த திசை நடக்கும். இப்ப நான் இது சொன்னாலும் வாழ்நாள்ல நடந்து தீரும், நடக்கும், கண்டிப்பா நடக்காம எல்லாம் போகாது. அப்படி நடக்கணும், திசை சரியில்லாம இருக்கலாம், நடக்கக்கூடிய திசையோ அல்லது புத்தியோ சரியில்லாம இருக்கும், அதனால நடக்காம இருக்கும். ஆனா கண்டிப்பா நடக்காம எல்லாம் போகாது, நடக்கும். எப்பவுமே பாத்தீங்கன்னா எந்த ஒரு நல்ல பணம் இருந்தாலும் கெட்ட பணம் இருந்தாலும் திசை மட்டும் அங்க இல்ல, திசை புத்தி அந்தரங்கள் வரும்போதுதான் அவர் எஃபெக்ட் ஜாஸ்தியா இருக்கும். ஒரு திசை நல்லது செஞ்சா ஒரு திசை கெட்டதுதான் செய்யும். அப்படி இருக்கும்போது எனக்கு இப்ப வயசாயிடுச்சு, இன்னும் எதுவுமே, அத வயசுனா ரொம்ப வயசு சொல்ல வரல, 20, 25, 30, 35, 40 வயசாச்சு, எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு முக்கியமா பாத்தீங்கன்னா ஜாதக தகுதின்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இப்ப சொன்ன பலன்லாம் அந்த ஜாதக தகுதிக்குள்ளதான் நல்ல பலனும் சரி கெட்ட பலனும் சரி நடக்கும். ஜாதக தகுதியை மீறி எந்த ஒரு மனுஷனுக்கும் நல்லது கெட்டது நடக்காது. உதாரணமா பாத்தீங்கன்னா குரு பௌர்ணமிட்ட பார்த்தா என்ன பலன் சொன்னோம்? குழந்தைகளால சந்தோஷம், லாபம், மனைவினால, கணவன் மனைவினாலையும் பாத்தீங்கன்னா லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். நாம கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அதை எப்படி சொல்ல முடியும்? நாம அந்த இது எப்படி கிடைக்கும்? ஜாதகத்துல கல்யாணமே இல்லைன்னு இருந்தா அப்ப அந்த பலன் கிடைக்காது. ஆனா வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். அப்போ அந்த ஜாதக தகுதிக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட திசை புத்தி வர்றப்பதான் எதுவுமே நடக்கும். திசை புத்தி வராமலாம் நடக்காது. ஒரு திசை நல்லா இருந்தா ஒரு திசை நல்லா இல்லாம தான் இருக்கும். டோட்டலா பிறந்ததுல இருந்து வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருந்த ஜீவன் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறைந்த கட்டணத்தில் உங்கள் ஜாதகத்தின் பலன்கள் பாரம்பரிய ஜோதிட முறையில் உங்கள் ஜாதகத்தின் பலன்களை அறிந்து கொள்ளவும், பாரம்பரிய ஜோதிடத்தை விரைவில் நீங்கள் விரும்பும் நேரங்களில் கற்றுக்கொள்ளவும் தொடர்பு கொள்ளலாம். என் பேரு உண்மை அஸ்ட்ரோ செல்வராம். என்னுடைய அலைபேசி எண் 96 55 0 87 405. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.